வீடு வந்துருச்சா? இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி என் வீடு வந்துச்சு? ரொம்ப தூரம் நடக்கணுமோன்னு நான் நினச்சேன். ஐயா ஐயா, நீ ஓகே தானே நண்பா? நீ பத்திரமா இரு, நீ பத்திரமா இரு. இதுதான் என்னோட வீடு, மை டோர். கதவை தர. மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டியா? குடிக்கிறத தவிர உனக்கு வேற எந்த வேலை வெட்டியும் கிடையாதுல்ல? ரசாங்கம் பண்ணாத நவரு. சாப்பாடு சூடு பண்ண வேண்டி போடி. சாப்பாடு ரெடி பண்ணு. உனக்கு சாப்பாடு கிடைக்காது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, இனிமே சாரையத்த கையில தொட மாட்டேன்னு. அப்புறம் என்ன இது? வர வர நாக்கு உனக்கு ரொம்ப நீளுது. சாப்பாடு தரமாட்டியா? குடியாத. இன்னைக்கு நான் வெறும் வயிற்றோடய படுகிறேன். என் குடல் எரிஞ்சு போனா தாண்டி உனக்கு புத்தி வரும். என்ன வேணா? உன் கையில என்ன இது? உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. என்ன நகரு? என்னது? நீ திருந்த மாட்டல? நீ வழியில குறுக்க வந்துகிட்டே இருப்பல்ல? என்னையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்காக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க? என் பொருள் மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துருக்கணும்? இந்த கண்ணை வச்சு முதல்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லு. சொல்லு, வாயை தோற. யாரையாவது கொலை பண்ண போறியா? ஆமா, நான் கொலை பண்ண வேண்டி. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நான் உன்னை கொலை பண்ண வேண்டி. போதும், எல்லாம் மீறி போறேன். நான் சிஐடி கிட்ட போக போறேன். கட்டுற புருஷனை நீ சிஐடி கிட்ட புடிச்சு விட போறியா? ஆமா, நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன். புரியுதா உனக்கு? உன்னை இப்படியே விட்டா நீ ஜெயிலுக்கு போயிடும், உன்னோட வாழ்க்கை போயிடும். இந்த விஷயம் எல்லாம் உனக்கே புரியவே மாட்டேங்குது. என்னோட கண்ணை ஒழுங்கா என்கிட்ட குடு. கொடுக்க மாட்டேன். குடு, சொன்னா கேளு. குடு. முடியாது. எப்படி அடிபட்டுச்சு? நல்லா தானே இருந்தீங்க, எப்படியாச்சு? ஒண்ணும் இல்ல சார், அது சும்மாதான். இவர் என்ன சார் சொல்ல போறாரு? நானே சொல்றேன் சார் உங்களுக்கு. இதனாலதான் இவருக்கு காயம் பட்டுச்சு. என்னதுல? கொஞ்சம் நீங்களே பாருங்க சார். கண்ணா? ஆமா சார், நேத்து தெரியாம தோட்டம் வெடிச்சிருச்சு. ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். அதனாலதான் கொஞ்சமாவது இவருக்கு அறிவு வந்தது. சரி, இந்த கன் யாரோடது? என்னோடது இல்ல சார். உன்னோடது இல்லையா? அப்ப உங்ககிட்ட எப்படி வந்தது? சார், பாக்ஸ்ல இந்த பேப்பர் இருந்துச்சு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. யாரு சாக போறாங்க? எனக்கு தெரியாது சார். இதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? சாயந்தரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? அது கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. சொல்லு, யார் சாக போறாங்க? இந்த பாக்ஸ்ல கன் இருக்கிறது கூட எனக்கு ஆக்சுவலா தெரியாது சார். அப்படின்னா எப்படி இந்த பாக்ஸ் உங்க கைக்கு வந்துச்சு? ஆக்சுவலா நேத்து நைட்டு நான் கடையில சரக்கு குடிச்சிட்டு கையில காசு இல்ல, குடிக்க வந்துட்டானுங்க. ஓசி குடிக்க அலையறான், நம்மளுக்கு வந்து சேர்றானுங்க. சரி சரி, பணம் மட்டும் எனக்கு வரட்டும். உன்னால இந்த ஓட்ட கடையை நான் சிங்கிள் பேமெண்ட்ல வாங்கிறேன், புரியுதா? சரி சரி, வரும்போது பாரு. இப்போ போய் தொலை. என்னடா சரக்கு அடிக்க விட மாட்டீங்க? அடடடடடடடா,
ஏன் அந்த நிலைமையில இருக்க? பணம் வேணுமா உனக்கு? பணம் நீ எனக்கு பணம் கொடுக்க போறியா? எனக்காக ஒரு வேலை பண்ணினா நான் உனக்கு பணத்தாலேயே அப்படியே மாலை போடுறேன். இந்த பாக்ஸை புடி, இதுல இருக்கிற அட்ரஸ்ல கொண்டு போய் சேர்த்துரு. இதை பண்ணிட்டா நான் உனக்கு 5000 ரூபாயை கொடுக்குறேன். 5000. 5000? ஆமா, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது? நான் சொன்னதை மட்டும் செய் ராஜா, புரியுதா? சார், நான் போதையில் இருந்தேன். எனக்கு கோபம் வந்துடுச்சு. சண்டையில துப்பாக்கி கீழே விழுந்து வெடிச்சு குண்டு பாஞ்சிருச்சு. போதை செய்யற வேலையை பாத்தியா? குண்டு உன் கால்ல படாம வேற எங்கேயாச்சும் பட்டிருந்தா உன் நிலைமை யோசிச்சுப்பார். சரியா சொன்னீங்க சார். நான் பண்ண தப்பு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே நான் சாராயத்தை என் கையால தொட மாட்டேன் சார். சாராயத்தை மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி மேல கைய வைக்கிறதையும் இதோட நிறுத்திக்கணும், புரியுதா? அவ முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ அடிக்கடி அவளை அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கேன்னு. சரக்கு அடிச்சிட்டா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அப்படியே மிருக மாட்டோம். ஆனா இப்ப நான் வாக்கு கொடுக்குறேன், அந்த நாசமா போன சாராயத்தை நான் தொட மாட்டேன். நானும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். இப்ப நீ கொடுத்த வாக்க கடைப்பிடிக்கலன்னு வெய்யே, உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சிரு நீ. இல்லங்க, என்ன பண்றீங்க? இல்ல நான் உனக்கு நிறைய கொடுமை பண்ணிருக்கேன். இல்லங்க, நான் ஒரு பெரிய குற்றவாளி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு எதுவும் வருத்தம் இல்லங்க சார். எனக்கு இவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவர் வாக்கு மீற மாட்டாரு. அப்படியா? சரி, பார்க்கலாம். கவிதா, இவர் மறுபடியும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா தைரியமே எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, மறந்துடாதீங்க. இது உங்ககிட்ட ஒருத்தன் கொடுத்தால அவன் முகம் ஞாபகம் இருக்கா? ஆமா சார். சரி, அவன் அடையாளத்தை சொல்லி வரையணும். அப்புறம் இந்த பாக்ஸ் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா? பார்த்து மெல்லமா. போடியா. அந்த பொண்ணு பாக்ஸ் கிட்ட தான் நின்றுகிட்டு இருக்கா. ஒரு வேலை அதுக்காக வந்திருப்பாளோ? இல்ல இருந்திருந்தா பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் ஓடி போயிருப்பா. இல்லைன்னா வேற யாருன்னா ஃப்ரெண்டு லவ்வருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, அவன் ஆள் வந்துட்டான். பாத்தியா நிக்கில், நான் இவ்வளோ வருஷமா சிஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்பா. ஒரே பார்வையில் ஜாதகத்தையே ஊறிடுவோம்பா. ஏய், போடுற பாரு, புடி போகாத, நில்லு. அடி பாவி, ஏன் நீ ஏன் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? இன்னைக்கு நான் செத்தேன்டா. தயசா இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். நான் செத்தேன். ஹலோ, என்னால இதை நம்பவே முடியல. ஒருத்தருக்கு 2 சிஐடி ஆபீசர் இருந்தோம். அந்த பொண்ணு எப்படி பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுனா? சாரி சார், அவ ஏதோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண மாதிரி தெரிஞ்சது சார். அதான். நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்து பண்ண நினைக்கல ஃப்ரெடி. அந்த பாக்ஸ்ல கன் இருந்தது, ரியல் கன். இப்போ அந்த ரியல் கன் தப்பான கைக்கு போயிடுச்சு. அந்த பைக் நம்பர் என்ன சார்? அவசரத்துல ஃபுல் நம்பர். என்னது, பைக் நம்பர் பார்க்கலையா? இல்ல சார், வண்டி கொஞ்சம் வேகமா போயிடுச்சு, அதனால கடைசி 2 நம்பர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. 76 சார், அந்த கடைசி 76. பைக் கொஞ்சம் நல்லா பெருசா வெயிட்டா இருந்துச்சு சார். அப்புறம் பெரிய பைக்கா? அப்படின்னா புதுசா வந்த டுஃபான் பைக்குன்னு நினைக்கிறேன். பைக்கை பத்தி வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அதோட கலர் அந்த மாதிரி? சார், அது கருப்பும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு வண்டி சார். அப்புறம் அது நம்பர் பிளேட்ல நாயோட ஸ்டிக்கர் அது ஒட்டி இருந்துச்சு சார். நாயோட ஸ்டிக்கரா? நல்ல வேலை, அதாச்சும் ஞாபகம் இருக்கு. அந்த டுஃபான் பைக்கோட கம்பெனிக்கு போய் என்னன்னு விசாரிப்போம். ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கலையே. நேற்று நைட்டு இங்கே இல்ல. அட யோ, சரியா நடக்க முடியாத அளவுக்கு ஏன் குடிக்கிற? சாரி சார், யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஆமாம் தேடிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா உனக்கு? இவனை பார்த்துருக்கியா?
ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சரக்கு இப்போ நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தா அந்த ஆள் யாருன்னு சொல்றேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், புரியுதா உனக்கு? நீங்க சிஐடில இருந்து வரீங்களா? அப்படின்னா எல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சட்டத்தை நாம மதிக்கணும், அதுதான் ஒரு குடிமகனுடைய கடமை. நான் அந்த ஆளை அந்த இடத்துல தான் பார்த்தேன். அதாவது அந்த ஏடிஎம்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருந்தான். எப்போ, என்ன டைம்ல? அதுதான் லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10-11 மணி இருக்கும் நைட்டு. எந்த நேரத்தில் அவன் பணத்தை எடுத்திருக்கான்னு ஏடிஎம்ல இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதோட அவனோட அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் கிடைச்சிடும். நம்பர்ல இருந்து அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நாங்க இங்க ஒரு பைக்கை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். விசாரிக்கணும் அப்படின்னா? அதாவது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு டுஃபான் பைக்ஸ் எல்லாம் இருக்கோ, பிளாக் ரெட் கலர்ல இருக்கிறது, அதாவது அதோட நம்பர் 76ங்கிறதுல முடியணும். அதோட ஓனர் லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். இந்த டீடைல்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஆச்சே, எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க போலாம். நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? என்னது இது? உனக்கு சிஐடி பத்தி தெரியாத? இங்க பாரு, நாங்க ஒரு கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சிஐடி. இப்ப புரிஞ்சுதா? சிஐடி குற்றவாளிகளெல்லாம் பிடிப்பீங்களே, அந்த சிஐடியை பத்தியா சொல்லிட்டு இருக்கீங்க? கரெக்டா சொன்ன. சாரி சார், உட்காருங்க ப்ளீஸ். எங்ககிட்ட நேரம் இல்ல. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பைக் வேணும்? எங்களுக்கு பைக் தேவையில்ல, உங்ககிட்ட இருந்து ரெட் அண்ட் பிளாக்ல டுஃபான் பைக்ஸ் வாங்கினவங்களோட லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு இப்போ உடனே வேணும். நீங்க 2 நிமிஷம் இருங்க சார், நான் இப்பவே டீடைல்ஸ் கொண்டு வரேன். என்னாச்சு? நீங்களாம்? நாங்க இப்பதானே உங்ககிட்ட பைக்கை பத்தி கேட்டு வந்தோம். ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. நீங்களாம் பைக்ஸ் பார்க்க வந்தீங்கல்ல? இங்க பாருங்க, இதெல்லாம் சூப்பர், இப்போதான் லான்ச் ஆன பைக்ஸ், எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்களும் பாருங்க சார், இதுல எது வேணா நீங்க வாங்கிக்கலாம் சார். அப்படியே காத்துல பறக்கிற நெருப்பு மாதிரி சும்மா பறக்கும் சார். துஃபான். பிரதர், நாங்க பைக்ஸை பார்க்க வரல. ஏன் பார்க்க மாட்டீங்க? நீங்க மட்டும் மேடம் உங்க பைக்குக்கு பின்னாடி உட்கார வச்சு சரன்னு பறந்தீங்கன்னா உங்களோட ஜோடி பார்க்கவே சூப்பரா இருக்கும். என்னையா பிரச்சனை உனக்கு? நாங்க தான் சிஐடில இருந்து வரோம் சொல்றோம்ல. கேஸ் விசாரணை எங்க வந்திருக்கோம்யா. ஓ சரி 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 சரி, சிஐடி. மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் மறதி பிரச்சனை இருக்கு. சில நேரங்கள்ல நான் என் பேரையே மறந்துடுவேன். சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க கருப்பு கலர்ல டுஃபான் பைக்ஸ் எல்லாம் இங்க விக்கிறீங்க இல்லையா? எஸ்பெஷலி 76ன்ற நம்பர்ல அது முடியணும். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்தாங்க, இதுதான் நீங்க கேட்ட ஃபைல். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் சீக்கிரமா தேடிடுறேன் சார், இல்லைன்னா திரும்ப வந்து நம்ம யாருன்னு கேட்டாலும் கேட்பான். இப்படி ஒரு மறதி கேஸும் நான் என் லைஃப்ல பார்த்ததில்ல. இதோ சார், 76 நம்பர் இங்க இருக்கு. எங்க கொடு. இந்த தெருக்குள்ளதான் நாம தேடி வந்த 76ங்கிற பைக் இருக்கு. சார், இதா சார் அந்த பைக்கு. அதே நம்பர் பிளேட்டு, அதோட நாய் படமும் இதுல இருக்கு. வா உள்ள போய் பாப்போம். சார், அவனோட பேர் வினோத். சார் சொல்லுங்க. மிஸ்டர் வினோத்? ஆமா, நான் தான் வினோத். வெளியே அந்த பைக் நிக்குது, அது உங்களுக்கு தானே? ஆமாங்க, என்னோடது தான். ஆனால் மன்னிச்சிருங்க, நான் இப்போ இதை விற்கிறதா இல்லை. ஸோ வித்துரு, அதான் உனக்கு நல்லது. அப்படின்னா? ஏன்னா நீ ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த வண்டி இங்கேயே நின்று வேஸ்டா போயிடும் இல்லையா? ஸோ இப்போ வித்துரு. ஜெயிலா? ஆமா, ஜெயில் தான். ஏன்னா நாங்க சிஐடிஸ். சிஐடி? புயல் மாதிரி பறக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உண்மையான புயல்னா என்ன நான் காட்டுறேன்டா. ஏந்திர. இது கையால மரக்கட்டையா? கொஞ்சம் கூட மனசுல இறங்கலையா? தயோட மனசுல என்னைக்கு ஈரம் இருந்ததே கிடையாது. இப்ப சொல்லு, எதுக்காக அங்க இருந்த கண்ணை எடுத்துட்டு போன? அந்த பொண்ணு யாரு? உங்க பிளான் தான் என்ன? சார் சத்தியமா அந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா அவ என்ன கான்டாக்ட் பண்ணா இந்த வேலையை பண்ணணும்னு மட்டும் தான் சொன்னா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு கூட அவ சொன்னா. ஸோ அதை நான் செஞ்சேன்.
எந்த மாதிரி வேலை? அங்கிருந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் ஹைவேல கொண்டு போய் அவளை விடணும். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? சத்தியமா சார் அந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது சார். அவளை நான் முன்பின்ன கூட பார்த்ததில்ல சார். அப்ப அந்த பாக்ஸ் அது அந்த பொண்ணு தான் எடுத்துட்டு போனா. இந்த வேலைக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க? சார் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். ஆனா அது கூட கொடுக்காம ஏமாத்திட்டாங்க சார். ஏன் அப்படி? ஏன்னா அந்த பாக்ஸ்ல போலியான கன்னு இருந்துச்சுன்றாங்க சார். போலியா? போலி கன்னு. அதுக்கப்புறம் நான் ஜக்குவை கான்டாக்ட் பண்ணேன். பாருக்கு வெளியே கௌரவ கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்தானே, அவனை தானே சொல்ற? ஆனா அது உண்மையான கன்னுல அவ சொன்னா. அந்த பொண்ணு அந்த ஆளும் பேசுறத ஏதாச்சும் கேட்டியா? உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் அந்த பொண்ணு எங்க போனா, யார் கூட பேசினா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு டீட்டெயிலா தெரியாது சார். ஆனா ஒண்ணு சார், ஒரு விஷயத்தை நான் தெளிவா கேட்டேன். யாரோ நகை கடைக்காரனை கொலை பண்றதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். நகை கடைக்காரனா? யார் அந்த நகை கடைக்காரன்? பேர் அவங்க என்னன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு பங்களா நம்பர் 10, பங்களா நம்பர் 10ல நகை கடைக்காரன் இருக்கான்னாங்க. சரி ஸ்ரேயா, இப்ப சிட்டிக்குள்ள 10ஆம் நம்பர் பங்களால இருக்கிற பெரிய நகை கடைக்காரங்க லிஸ்ட் எனக்கு வேணும். ஓகே சார். அப்புறம் நீ என் கூட வா. சார் ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்? உண்மையான கன் இடத்துல போலி கன் எப்படி வந்துச்சு? ஃப்ரெடி, நேரம் பார்த்து நானும் அபிஜித்தும் கண்ணை மாத்திட்டோம். ஓ சார், சார் பங்களா நம்பர் 10 பத்தி தெரிய வந்துருச்சு. எந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கன் பாக்ஸை வச்சாங்களோ அந்த வீட்டோட நம்பர் தான் சார் 10ன்னு தெரிய வந்திருக்கு. ஓ, அதுதான் 10ஆம் நம்பர் பங்களாவா? அது முன்னாடி தான் கண்ணை வச்சானுங்களா? அப்படின்னா அங்க என்ன நடக்க போகுது? ஐயா டீ. டீ இந்த நேரத்துக்கு காலையில இருந்து 4 கப்பு டீ குடிச்சிட்டேன். இது டீ குடிக்கிற நேரமா? சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறீங்களா இல்ல இந்த டீயை குடிச்சே வயிற்று நிரப்பிக்கணுமா? ஐயா அது வந்து உஷா, என் பையனுக்கு பசி எடுக்குது. ஏன் இது வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல? முதலாளியம்மா அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லதா போச்சு. அப்பனா வந்த மாதிரி தான். என் பையன் மேல அவளுக்கு அக்கறையே இல்ல. என்ன பொண்டாட்டி இவ? அம்மா விடுங்க, சின்ன விஷயம் தானே, விடுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு சரியா பசிக்கல, விடுங்க. என்னோட பையனுக்கு எவ்வளவு பொறுமை பாத்தீங்களா? ஆனா அவளும் இருக்காளே. ரொம்ப கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பையன் அப்படியே கொலை பட்னி போட்ற மாட்டேன். பாத்தியா, வர வர அவளுக்கு வாய் நீளுது. முதலாளியம்மா நான் போகவா? சரி போ, முதல்ல சாப்பாடை ரெடி பண்ணு. அத்தம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஷாப்பிங்ல எப்படி போச்சு? கேட்காதம்மா, இன்னைக்கு உன் மருமக இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டா. ஆமா, எப்படி சும்மா விடுவேன்? என்னோட அன்பான அத்தம்மாவுக்கு அழகழகான பரிசு வாங்கணும்ல. ஆமா, இந்த சஞ்சய் எங்க போனா? பார்க்கவே முடியலையே. அட பாருங்க வந்துட்டான். ஆண்டி சொல்லுங்க. நாங்க காலேஜ் பார்க்க போயிருந்தோம். இங்க இருக்கிற காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். உன்னோட காலேஜ் மாதிரியே இந்த ஊரும் உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். மம்மி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நகரமும் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஒரு வேலை பண்ணு. கை காலம் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். நீயும் போய் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வா. வெயில்ல சுத்தி சுத்தி உன் முகமா கருத்து போச்சு. போ. அண்ணே சும்மா இருக்கணும், ஏதாவது கலாய்ச்சிட்டே இருக்காதீங்க. வளர்ந்துட்டானே தவிர இன்னும் குழந்தைத்தனம் போகவே இல்லை. என் பிள்ளைங்க மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. அட அஜ்ஜு. அஜ்ஜு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு உன்னை சாப்பிட வச்சுதான் அனுப்ப போறேன். இவங்க எல்லாம் யாரு? இவங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கட்மல். நடுவில் இருக்கிறவரு மேனேஜர் குஜ்லி. வணக்கம். கட்மல், குஜ்லி, என்ன இப்படி இருக்கு பேரு? சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பெரியமா, இவங்க இந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஹலோ சார். இல்ல, இருங்க இருங்க. அட என்னாச்சு? குஜ்லி, நீ இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி மறக்கலன்னு சொல்லு. ஐயோ ஆமால, ஐயோ அட கடவுளே, நான் மறந்துட்டேன். ஆமா இரு. எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி நடந்துருச்சு. ஓ, thank you so much. என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்க. இட்ஸ் ஆல் ஓகே. ஹலோ. உங்க எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருக்கா?
இன்னும் வீட்டையே நாங்க பார்க்கலையே. நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். அட சாப்பாடு என்ன ஆச்சு? இன்னும் தயார் பண்ணலையா? மீனா, இன்னைக்கு சாப்பிடாம பண்ணி இருக்கணுமா? குஜிலி, டிஷ்யூ கொடு, டிஷ்யூ கொடு. மிஸ்ஸஸ் கட்வால், நீங்க ஓகே தானே? குஜிலி, ஏங்க உங்க வீட்டை நீங்க சுத்தமா வச்சுக்க மாட்டீங்களா என்ன? இங்க எவ்வளவு தூசி இருக்குன்னு பாருங்க. என் வைஃப்க்கு அடிக்கடி தும்மல் வருது. வாட் இஸ் திஸ்? சாரி, ஆனா பொதுவா எல்லா வீட்லயும் இருக்க தானே செய்யும். டிஷ்யூ தும்மல் வந்து என் மேக்கப்பே கலஞ்சிருச்சு. சார் வாங்க வாங்க சார், உங்க வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. வாங்க மேம், வாங்க வாங்க. ஓ மை காட். பாப்புமா, பாத்துமா. ஓகே ஓகே. டிஷ்யூ எங்கயா? டிஷ்யூ. இட்ஸ் ஓகே. நான் நல்லா இருக்கேன். சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விலையை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க இந்த வீடை வாங்கிடுங்க. ஏன்னா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பங்களா உங்களுக்கு கிடைக்காது. பட்ஜெட்டை பத்தி நீங்க எப்படி எங்க கிட்ட பேசலாம்? எங்க பாஸுக்கு இந்த வீடை பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த வீடை வாங்க வந்திருக்காரு. புரிஞ்சுதா? அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாவையும் வாங்கிடுவாரா? ப்ளீஸ். ஆமா, இந்த வீடு தான் நல்லா இருக்கே, அப்புறம் எதுக்கு விக்கிறாங்க? ஆக்சுவலி என்ன விஷயம்னா, விசேஷையா புது வீடு வாங்கிட்டாரு. அது இதை விட பெருசு, இதை விட ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் அந்த வீடை விற்கிறாரு. ஓ, வாங்க சார், நான் உங்களுக்கு மற்ற ரூம் எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க சார், வாங்க மேடம், வாங்க சார், வாங்க 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 வாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல சாப்பாடுலாம் வேண்டாம் சார். வாங்க சார், சாப்பிடுவோம் சார். என் வயிற்றுக்குள்ள சுண்டலி ஓடுது சார். சார் வாங்க, கரெக்டான டைம்ல சாப்பிடணும் சார். வாங்க சார். சாப்பாடு ஆறி போயிடும் இல்லையா? வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு. கல்லு, சொல்லுங்கம்மா. சாப்பாடை பரிமாறு. ஐயோ ஒரு செகண்ட் இருக்கு சார். மேம் ஒரு செகண்ட். வெரி குட் குஜிலி, வெரி குட். கீப் இட் அப். போதும் போதும் போதும். என்ன பண்றாங்க? இப்ப சாப்பிடலாம். வயித்துல சுண்டலி ஓடிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு பெரிய வயிறு இருந்தா உள்ள சுண்டலி ஓடி ஓடி சுத்துரும். சுண்டலி பெருச்சாலின். சார், நம்ம சிஐடில இருந்து வந்திருக்கோன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி கூடவே உட்காந்து சாப்பிடுறேன் சார். சிஐடி. சீ, இவ்வளவு கேவலமான சாப்பாடா? நீங்க சாப்பிடுங்க. இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் குறை சொல்றது இவங்களுக்கு பழகி போச்சு. பெரிய மருமகளை செலக்ட் பண்ணும்போது மட்டும் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தேனா எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. எல்லாம் இவனால வந்த வேணதான். எல்லாரும் முன்னாடி எதுக்குமா அண்ணிய அவமானப்படுத்துற? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவளுக்கு வக்காலத்து வாங்காத. இந்த பொண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இவள டிவில சமைக்கிற ப்ரோக்ராம் பண்றத நான் பார்த்தேன். என் பையனை சந்தோஷமா வச்சுக்குவான்னு நினைச்சேன். ஆனா பாருங்க எப்படி சமைச்சிருக்கானு. இவள மாதிரி ஜால்ரா அடிக்காம ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பண்ணி போடுறோம்ல. இவள மாதிரி என்னாலலாம் உங்களுக்கு சோப்பு போட முடியாது. அத்தம்மா. மருமகளே, முதல்ல இவகிட்ட நீ மன்னிப்ப கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. நாங்க வீட்டோட மத்த இடத்த சுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா சார், நிச்சயம் பார்க்கலாம். வாங்க மேடம், வாங்க சார். இங்க பாருங்க, ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கு. எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்கு. எப்படி காத்தோட்டமா இருக்கு பாருங்க. நீங்க பொறுமையா நல்லா பாருங்க. ஐயா, நீங்க இந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் என்னை தொடர்ந்து வேலையில வச்சுக்கோங்க. ஏன் ஐயா? நான் பக்கத்துல தான் இருக்கேன். விஷயம் என்னன்னா, என் வீடு தள்ளி தான் இருக்கு. இப்பதான் எனக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. உன்னை வேலையில வச்சுக்கிட்டா தினமும் இப்படிதான் கேவலமான சாப்பாடு போடுவியா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல சார். நான் ரொம்ப சுவையா தான் சமைச்சேன். ஆனா பெரிய அண்ணி இருக்காங்களே, எங்களோட மீனா அண்ணி, அதுல என்ன பவுடர் கலந்தாங்கன்னே தெரியல. சாப்பாடோட ஃபுல் டேஸ்டே கெட்டு போச்சு. என்ன பவுடர்? அது என்ன பவுடர்னு தெரியல சார். ஆனா பெரிய அண்ணி அப்பப்போ அதை போடுவாங்க. வேற ஒன்றும் ஆகாது. ஆனா சாப்பாடோட டேஸ்ட் தான் கெட்டு போகும். என்னம்மா, நீ இந்த வீட்டோட கிச்சன்லாம் எதுவும் பார்க்கலையா? கிச்சனை பார்க்கலாம். ஏதோ கலக்கறாங்களாம், என்னன்னு கண்டுபிடிப்போம். சரி வாங்களே, ப்ளீஸ் கொஞ்சம் கிச்சனை காட்டுங்களே. கண்டிப்பா வாங்க வாங்க. நீங்க எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம இவரையும் வேலைக்கு வச்சுக்கலாம். ரைட். சரிங்க மேடம். நன்றி நன்றி. வாங்க போலாம். வாங்க சார், மற்ற எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க.
மரியாதையா உண்மையை சொல்லிடு. கௌரவ் கிட்ட அந்த கன் பாக்ஸை கொடுத்து எதுக்காக அங்க வைக்க சொன்ன? யாரை நீ கொல்லணும்னு நினைச்ச? இல்ல நான் யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு பதிலா நான் அவனை அனுப்புனேன். யார் இதை பண்ண சொன்னா? ஒரு பொண்ணுகிட்ட இருந்து போன் வந்துச்சு. எந்த பொண்ணு? அவ யாருக்காக கொலை பண்ணணும்னு நினைச்சா, எதுக்காக கொலை பண்ணணும்னு நினைச்சா எதுவுமே எனக்கு தெரியாது சார். அவ போன் பண்ணா, என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டா, நான் செஞ்சு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு? போன் நம்பர் கொடு. இத சொல்றேன். 178-7502-430. இந்த நம்பர்ல இருந்து தான் வந்தது. சார் நம்பர் ஆஃப் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? எங்களுக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை இந்த வீட்டை முழுசா சுத்தி பாத்துறேன், அப்புறம் பணத்தை பத்தி பேசிடலாம். ஆனா நீங்க இப்பதானே பாத்தீங்க. ஆமாமா, இன்னொரு தடவை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னோட மன திருப்திக்காக. தாராளமா வீட்டை சுத்தி பாருங்க. இப்ப நான் கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். வணக்கம். எங்க இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறீங்க? பாபு, நீ பெட்ரூம் பார்க்கணும்னு சொன்னல? நான் போய் லான் பார்க்கறேன். அவங்க பெட்ரூம் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு லானை சுத்தி காட்டுறேன். ஓ, thank you. வாங்க. if you don't mind, நானே பார்க்கலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். thank you. குச்லி, நீங்க வாங்க. போலாம். வாங்க சார், பாருங்க, இதுதான் எங்களோட லான். ரொம்ப அழகான கார்டன். ஆமா, யார் இத பாத்துக்கறாங்க? இதெல்லாம் நான் தான் சார் பாத்துக்கிறேன். ஓ, அதனால தான் அழகா இருக்கு. அப்படியே என்ன மாதிரி தானே? ஆமா, அப்படிதான். Thank you. ஆமா, இந்த சஞ்சய் அவர் என்னோட பிரதர். ஓ, உங்க பிரதரா? அவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. அவரை விடுங்க, நீங்க உங்க பொண்டாட்டியோட. அது பொண்டாட்டியா? பொண்டாட்டி. ஆமா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன பார்த்ததுல உங்களை மறந்துட்டீங்களா? இல்ல, அது விஷயம் இல்ல. சார் ஜூஸ். மேடம் ஜூஸ். நோ தேங்க்ஸ். வாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு நிமிஷம் இல்ல, எங்க போயிட்டு இருக்க? பிரேக் அடி. சார் ஜூஸ். ஜூஸா? என்ன ஜூஸ்? மாம்பழ ஜூஸ். மாம்பழ ஜூஸா? அடேங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ். தம்பி, இங்க என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? அது அம்மாவுக்கு ஜூஸ் குடுக்கணும், கொஞ்சம் நகருங்க. அடா, மேடமுக்கு மாம்பழ ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, புரியுதா? அவங்க இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. போ, நீ கிளம்பு, உன் வேலை முடிஞ்சது. போப்பா. இந்த ஆள் ஏதோ தப்பா இருக்கானே. நீங்க கட்டியிருக்கிற இந்த வீட்டோட கட்டமைப்பை பார்க்கும்போது உடனே வாங்கிடணும்னு தோணுது. என்னாச்சு? என்ன சத்தம் அது? சத்தமா? மேல இருந்து தான் வருது. இல்லையே, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டும் பாடுவீங்களா? பாட்டா? அது அப்பப்ப இந்த மாதிரி பாடுவேன். எழுந்திருக்க. ஆனா அது ராகம் கிடையாது, தாளம். அப்படியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு தெரியல, ஏன் உங்களை பார்த்தா மனசுக்குள்ள வயலின் வசிக்கிற மாதிரி இருக்குன்னு. வந்துருங்க சீக்கிரம். ஹவ் ஸ்வீட். நான் ஒரு நிமிஷம் அது இங்கதான் இருக்கியா? என்னப்பா குஜிலி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஓடாம இல்லையா? அட, இங்க யாருமே இல்லையே. நான் தான் சொன்னேனே மேடம், ஆக்சுவலி இங்க யாருமே இல்ல. ஆமா, அது உங்க கூட இருந்ததால அது என்னமோ. நீங்க வேற, வாங்க போலாம்.
தயா சார் யாரு? என்னாச்சு? சார் மேல மீனாவோட பெட்ரூம்ல இந்த கன் இருந்துச்சு. நீங்களாம் யாரு? சிஐடி. சிஐடி? சிஐடி? ஆனா சார், அத்தம்மா இவங்களாம் சிஐடில இருந்து வந்திருக்காங்க. சிஐடி ஏன் வீட்லயா? அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்ககிட்ட போய் சொல்லிட்டீங்களா? நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். ஏன்னா உங்க பையன் விசேஷ யாரோ கொலை பண்ண போறாங்கன்ற தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது. என்ன என்ன கொலை பண்ணவா? யாரு? அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இங்க வந்தோம். இங்க பாருங்க, உங்க பெரிய மருமக மீனா அவங்க ரூம்ல இருந்து இந்த கன்னு கிடைச்சிருக்க. எங்க அவங்க? இது வரைக்கும் நான் அவள ஒரு சோம்பேறியான பொண்ணுன்னு நினைச்சேன். அவட கடவுளே, எனக்கு தெரியாம போச்சு இவ்வளவு கேவலமான வேலையை இவ பண்ணுவான்னு. அம்மா, என் பையன் அவ கொலை பண்ண நினைச்சிருக்கா. மீனா எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. மீனாவோட நம்பர் கொடுங்க ப்ளீஸ். 1198675548. 548. கால் போயிட்டு இருக்கு, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிஐடில இருந்து இன்ஸ்பெக்டர் தயா பேசுறேன். இங்க ஒரு செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணணும். லொகேஷன் கண்டுபிடிங்க. நம்பர் வந்து 1198675548. ஓ சரி சரி, தேங்க்யூ. ஏதாவது தெரிய வந்துச்சா? மீனா இங்க தான், இந்த பங்களாக்குள்ள தான் இருக்கா. ஸ்ரேயா, பங்கஜ், உள்ள போய் பாருங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த படிக்கட்டு எங்க போகுது? சார் பேஸ்மெண்ட்டுக்கு போகுது சார். பேஸ்மெண்ட்டுக்கா? மீனா, மீனா, ஓ நோ, ஏதோ கனமான பொருளை வச்சு அவ தலையில அடிச்சிருக்காங்க. பங்கஜ், ஏதோ பக்கத்துல இருக்கா பாரு, அந்த வெப்பன் கிடைக்குதா பாரு. சார், சார், ஏதோ ஒரு பொண்ணோட செருப்போட ஹீலு. சாண்டலோட உடைஞ்சு போன ஹீல். இவங்க சாண்டல் சரியா தான் இருக்கு. அப்ப இந்த ஹீல் கொலைகாரனோடது. அப்படின்னா கொலை பண்ணது ஒரு பொம்பளை, அதுவும் இந்த வீட்டை சேர்ந்தவ. இப்ப உடைஞ்சு போன இந்த ஹீலே நம்மள அந்த கொலைகாரி கிட்ட கொண்டு போகும். ஒரு கெட்ட செய்தி. கெட்ட செய்தி? மீனாவை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? மீனா? பேஸ்மெண்ட்ல தான் உங்க பாடி இருக்கு. அட கடவுளே, யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? வெளியில இருந்து யாராவது இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல சார், ஆனா காலையில இருந்து யாரும் வரலையே. வெளியே இருந்து யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா இந்த வேலைய இங்க இருக்கிறவங்க தான் பண்ணிருக்காங்க. நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சமுதாயத்துல எங்களோட குடும்பம் எவ்வளவு பேர் போன குடும்பம்னு உங்களுக்கு தெரியாது. குற்றவாளிங்க பல நேரங்கள்ல பெரியவங்கன்ற முகத்திரைய போட்டுப்பாங்க. உங்க அந்தஸ்து என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். சார், எதுக்கு சார் என் பொண்டாட்டி நிக்க வச்சிருக்கீங்க? அவ நிரபராதி சார். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, பொம்பளைங்க மட்டும் தான் இங்க நிக்கணும். நீங்க என்ன பொம்பளை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள வெளியே போங்க. நீங்களா இப்ப கொஞ்சம் வெளியே போங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஸ்ரேயா, இப்ப நீங்க எல்லாருமே இந்த சாண்டில ட்ரை பண்ணியாகணும். அது சரி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செருப்பை வச்சு நீங்க கொலைகாரியை கண்டுபிடிக்க போறீங்களா? நிச்சயமா, சந்தேகமே இல்லாம. உஷா, முதல்ல நீ. பிரமாதமா இருக்கு. இந்த வீட்ல எல்லாரோட கால் சைஸும் ஒன்னாவே இருக்கு. அந்த சோம்பேறியை கொண்டுட்டு
ஜெயில வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்ல. யாராவது வயசான காலத்துல கஷ்டப்பட நினைப்பாங்களா? அப்புறம் என்னுடைய மகளும் மருமகளும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படின்னா முதலாளியம்மா இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். போன தடவை மீனா உன்னை பயங்கரமா திட்டினா தானே? மீனாக்கா எல்லாரையும் தான் திட்டுறாங்க, எல்லாரையும் தான் கடிஞ்சு பேசுறாங்க. அதனால உங்கள யாரா கூட இருக்கலாம்ல. அது யார் வேணாலும் இருக்கலாம். அது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்னாச்சு ஃப்ரெடி சார்? என்கிட்ட சொல்லுங்க. ஏன் திடீர்னு முகம் மாறிடுச்சு? டாக்டர் தாரிகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? கேளுங்க. இவ்வளோ பெரிய லேப்ல இந்த எலும்பு கூடு டெட் பாடிஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தனியா வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்காதா? பண்ற வேலையை புடிச்சு பண்ணும்போது பயம் எங்க இருந்து வரும்? ஃபாரன்சிக் லேப்ல ஒர்க் பண்றது என்னோட பேஷன், வேலை மட்டும் கிடையாது. உன்னோட பேஷனை நான் பாராட்டுறேம்மா. இருந்தாலும் இந்த லேப்ல நிறைய டெட் பாடிஸ்லாம் வந்துட்டு போகுது. அதை நினைச்சா எனக்கு லைட்டா டர் விடுது. சார், நான் நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட் தான் வரும்னு. பாரா, கைரேகை வந்துருச்சா? யாருது? ஒரு நிமிஷம். ஓ காட், பாத்தீங்களா? அடங்கொப்ரானே, இதை நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. இவனா? உண்மையை சொல்லுங்க, யாரு கொலை பண்ணாங்க? நாங்க சொல்றத தயவு பண்ணி நம்புங்க. எங்களை யாருமே கொலை பண்ணல. தாரிகா, என்ன? ஓ சரி, தேங்க்யூ. என்னாச்சு சார்? மீனாவை கொலை பண்ணது ஒரு பொண்ணு இல்ல, அவளை கொலை பண்ணது ஒரு ஆண். அப்படின்னா சாண்டில் மேல யாராவது ஆணோட கைரேகை கிடைச்சதா? ஒண்ணு பண்ணு, வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் இப்ப கூப்பிடு. எல்லாரோட கைரேகையும் இப்ப எடுக்கணும். இப்பயே கூப்பிட்டு வரேன் சார். முதல்ல வீட்ல இருக்கிற பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டீங்க, இப்போ ஆம்பளைங்க மேலயா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க சார். கொலையாளி வெளியால தான் இருக்க போறான். மேடம், எங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட எந்த பர்சனல் ப்ராப்ளமும் இல்ல. கொலைகாரன் இந்த வீட்டை சேர்ந்தவனோ இல்ல வெளியே இருக்கிறவனோ, எங்களோட வேலை அந்த கொலைகாரனை பிடிக்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான். வாங்க வாங்க. விசேஷங்க சார். அவரு இல்லையா சார்? விசேஷங்க ஐயா, நானும் அவரை ரொம்ப நேரமா பார்க்கலைங்க. நான் கோட்டை விட்டியா? இல்ல சார், நான் பாத்ரூம்ல கூட போய் பார்த்தேன் சார். அங்க கூட அவர் இல்ல சார். சார், ஒருவேளை விசேஷ கொலை பண்றதுக்காக மீனா பேஸ்மெண்ட்டுக்கு அவரை வர சொல்லியிருப்பாளோ? அப்ப அங்க வந்த விசேஷ் ஒருவேளை மீனாவை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் டிஃபென்ஸ்ல. இல்ல இல்ல, என்னோட பையனா? இல்ல, அவன் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸ்ரேயா, அவன் லொகேஷன் எங்க இருக்குன்னு சைபர் டிபார்ட்மெண்ட்ல கேளு. என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. என்ன ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? நீங்களா யாரு? என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அப்படிதான். என்ன பண்ண போறீங்க? என்ன கட்டிட்டு எங்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. அட, காப்பாத்துங்க. ஓட்டுங்க. பைத்தியம் பிடிச்சிச்சா உங்களுக்கு? என்ன பண்றீங்க? யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
நான் எதுவும் பண்ணல சார். நான் ஒரு நிரபராதி. நான் எதுவும் பண்ணல சார். சகுன் அண்ணி சொன்னாங்கன்னு தான் எல்லாத்தையும் பண்ணுனேன். நீ செஞ்ச தப்பெல்லாம் நீயே இப்போ ஒத்துக்கிறியா இல்ல நான் அதுக்கு உதவி பண்ணணுமா? நான் தான் எல்லா திட்டத்தையும் தீர்த்தினேன். விசேஷ அண்ணனை தீர்த்துக்கிட்ட நான் முடிவு பண்ணேன். எதுக்கு இப்படி பண்ண? ஏன்னா எனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் தேவைப்பட்டுச்சு. எனக்கும் என் புருஷன் புல்கிட்க்கும் தேவைப்பட்டுச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இவ்வளவு கேவலமா இறங்குவேன்னு நான் எப்பவும் யோசிக்கல. உனக்கு ப்ராப்பர்ட்டி தான் தேவைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ, நான் கேட்ட உடனே அப்படியே நீங்க கொடுத்துருவீங்க பாரு. சார், விசேஷ அண்ணனை கொலை பண்ணது மீனா அண்ணி தான் அப்படின்னு நம்ப வைக்க திட்டம் போட்டாங்க சார். மீனா மேல பழி போடணும்னா அப்புறம் எதுக்காக அவளை கொன்னீங்க? ஏன்னா நாங்க பேசிட்டு இருந்ததை அவ கேட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்காக புறப்பட்டா. குற்றவாளிகள் போடுற திட்டம் கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்துடும். இனி தூக்குக்கு ஆர்டர் வர வரைக்கும் ஜெயிலுக்கு போய் உட்காந்து களியை கிண்டிக்கிட்டு கிட.